சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். கோவிட் டைம்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இங்கே ஊரில் தான் இருக்கேன். சதீஷ் பாபு மாதிரி நானும் அப்போ ஒரு 4 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் ஐடி வேலையை விட முடியல, ஏன்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டும் பேரலாக போக வரைக்கும் போகட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஹாய், சஞ்சீவ் குமார். நான் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ். பிரபுகுமார் பேருங்க. 10th வரைக்கும் இங்கே படித்தேன். இப்போ நான் கோயம்புத்தூரில் வந்து கேஜிஎஸ்எல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ஹாய் எவ்ரி ஒன், மைசெல்ஃப் சுஷங்கர். யூகேஜிலேருந்து +2 வரைக்கும் இங்கே தான் படித்தேன். நான் ஐ எம் ப்ரொஃபஸர் இன் மேத்தமெட்டிக்ஸ் அட் ஆர்வி யூனிவர்சிட்டி, பெங்களூர். பிக் தேங்க்ஸ் டு ஆர்கனைசிங் டீம். வீணோ ரைட், நாங்கள்லாம் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் 90% ஆஃப் த பீப்புள் ரைட் இன்னைக்கு தான் வந்தோம். பட் ஐ நோ ரைட் தே ஹேவ் புட் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ ஐ தேங்க் மை ஆர்கனைசிங் டீம். And special thanks to all the teachers who made our day special for your presence. Thank you. ஹலோ எவ்ரிவன், என் பேர் பரமேஸ்வரன். நான் பேர் பரமேஸ்வரன் இருக்கேன். பட் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். கரண்ட்டாக யூகேயில் இருக்கேன். டீச்சர்ஸில் டெலிவரி ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட நேம் மோகன். இப்போது நான் ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் குரூப்பு. இப்போ பெருந்துறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். இன்று மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கும் அது வந்துடுதுமாப்ப இந்த நவரச குடும்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டி பிரகாஷ். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஈரோட்டில். அதுபோக மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பொது வாழ்க்கையிலும் ஈடுபட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி. பீஸா ஷாப் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் யூனிட் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. ஐம் டாக்டர் கோகுல், சைக்காட்ரிஸ்ட். 7th to 12th வரைக்கும் இங்கே படித்தேன். தருமபுரி மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல், பிரின்ஸ்பெட் ஹாஸ்பிட்டல் தருமபுரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குகன் பிரபு. 9th 10th பி கிளாஸில் படித்தேன். 10th பாதிக்கு அப்புறம் நீங்களாம் நல்லா படிக்கிறீங்க, ஒரு 10 பேரை மட்டும் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் மாற்றிட்டாங்க தனியாக எங்களை. அப்போ ஐசிஐசி சிலபஸில் இங்கே இல்லை, எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோச்சிங். பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்டோட வந்து படிச்சுட்டு இருந்தோம் அந்த கிளாஸில். அதுக்கப்புறம் எப்படியோ படித்ததை கதையை வேண்டாம் விடுங்க. அடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிஸ்னஸில் வந்தோம். திருப்பூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ஹோல்சேல் பண்ணுறோம். அதுபோக பிவிசி யூபிவிசி பைப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சாஃப்ட்வேர் கம்பெனியும் சின்னதாக ரன் பண்ணுறோம் கோயம்புத்தூரில். ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொரு பொறுப்பு உடச்சிட்டு இப்போ ஜாலியாக இன்றைக்கி வந்து கடைசி வரைக்கும் நான் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. நேற்றாக கன்ஃபார்ம் பண்ண வரலாம் அப்படின்னு. உங்களையெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். பல பேர் பேர் தெரியல, பேர் பார்த்து கண்டுபிடிச்சிக்குவேன். நல்ல வேலை பேட்ச் கொடுத்தாங்க. ஹாய் மச்சான் அப்படின்னா டக்குன்னு பேட்சை பார்த்துட்டு ஓகே ஓகே, இல்லைன்னா என்னை தெரியலையா அப்படிங்கிற சங்கடம் வருது. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில். 5th to 10th வரைக்கும் இங்கே படித்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஜாபுக்கு போகலாமா பண்ணலாமான்னு கேட்கும்போது இப்போ வேலைக்கு போக அப்போ தான் பொண்ணு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு 4 வருஷம் வேலையில் இருந்தேன், கல்யாணம் ஆச்சு. அப்புறம் வந்து பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்போ திருச்செங்கோட்டில் வந்து தேட்டர் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ப்ரூஃபிங் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். மாப்பிள்ளை எப்படி டாக்டரோ அதே மாதிரி நான் பில்டிங் டாக்டர். பில்டிங்கில் எது கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்து ரீட் பில்டிங் கொடுத்துருவோம். தேங்க்யூ. திவாகர் +1 தான் படித்தேன். பயோ குரூப்பு, ஈரோடு. பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கோயம்புத்தூர் இருக்கேன். பார்ட் டைம் வீக்கெண்ட் விவசாயி அண்ட் ஃபுல் டைம் வந்து இன்ஜினியரிங் டைரக்டர் ஃபார் வாட்டர் டெக்னாலஜி. ஹலோ எவ்ரிவன், என் பேர் ரவீந்திரன். நான் அங்கே எலமோத்தூர் பக்கத்தில் மண்கரட்டிருந்து வந்திருக்கேன். நான் கரெக்டாக பெங்களூர் இருக்கேன், பெங்களூர் செட்டில்டு. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறேன். நானும் 3rd குரூப்பில் படித்தேன், எல்கேஜி to 12th. சார்ட்டட் அக்கௌண்டன்ட் ஆகலான்னு தான் 3rd குரூப் எடுத்தேன். பட் காற்று அடிச்சுட்டு போன மாதிரி என்னை கொண்டு ஐடி கம்பெனி விட்டுருச்சு. அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் வந்து சிவில் முடிச்சுட்டு எம்இ ஸ்ட்ரக்சரல் எல்என்டியில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஹிட்டாச்சியில் வந்து மேனேஜராக இருக்கேன். நான் ராஜேஷ். +1 +2 இங்கே தான் பண்ணேன், பயோமேக்ஸில். இப்போ வந்து விப்ரோவில் ஐடி மேனேஜராக இருக்கேன். மை சிஸ்டர் விஜய் ஸ்கூல் தான். அவங்க எல்கேஜி to +2 இங்கே தான் பண்ணாங்க. என் நேம் சம்பத். நான் 8th 12th வரைக்கும் இங்கே நான் படித்தேன். 4 years ஹாஸ்டல் லைஃப். ப்ராபப்ளி ஐ வுட் சே மை ஹாஸ்டல் லைஃப் ஸ்டார்டட் ஃப்ரம் 8 அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 years ஹாஸ்டலில் தான் இருக்கேன். ஐ டிட் மை பிஇ ஃப்ரம் செயின்ட் பிளஸ் சென்னை. தென் கிராஜுவேட்டட் MBA ஃப்ரம் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். I worked in Reliance Communications, Vodafone, Kotak India Private Limited, Naira Energy, and my last company was Accenture, where I was there till 20th of last month. I'm about to join in. அனைவருக்கும் வணக்கம். பேர் சசிகுமார். நாங்கள் ரிலேட்டிவ் ஒரு 6 பேர் இங்கே தான் படித்தோம்.
தங்கச்சி என் கூட தான் படிச்சாப்புல. அதனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் வீட்டில் போய் தங்கச்சி போட்டு கொடுத்துருவா. அதனால் லிஸ்ட்டில் எல்லாத்துலேயும் என் பேர் இருக்கும். ஆனால் எது தப்பு பண்ணாலும் எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால லிஸ்ட்டில் எல்லாத்துலேயும் என் பேர் இருக்கும். அப்புறம் அங்கே சிஎஸ் படித்தேன் 6th 12th வரைக்கும். அப்புறம் +1 +2 வந்து சிஎஸ் படித்தேங்க. அப்புறம் கொங்குல படித்தோம். கொங்குல அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தவங்க வந்து படித்தாங்க. அதனால் டச்சு அப்படியே இருக்குது. அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் 11 இயர்ஸ் மலேசியாவில் இருந்துட்டு இப்போ 2 இயர்ஸ் முன்னுக்கு பெங்களூர் வந்து செட்டில் ஆகிட்டோம். இன்னும் வந்து 1 இயர் ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டலில் இருந்த ஞாபகத்து இன்னுமே அந்த டம்ளர் ப்ளஸ் அந்த பிளேட்டு அந்த பேட்ச் நம்பர் என் பையன் கேட்டான், இது என்னப்பா பேட்ச் நம்பர் அப்படின்னு கேட்டான். இது வந்து ஹாஸ்டல் நம்பர்னு. இன்னுமே வந்து அதுதான் சாப்பிட்றேன் நான். மிஸ் பிரின்ஸ்லி. நான் 7th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே படித்தேன். 12th பயோமேத்ஸ் படித்தேன். மேத்ஸில் நான் சென்டேன் தேங்க்ஸ் டு இந்திராணி மேம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி லேட் தேங்க்ஸ், பட் சாரி ஃபார் தட். அப்புறம் நான் பிஇ இன் கம்ப்யூட்டர்ஸ் படித்தேன். நான் இப்போ வந்துட்டு நான் டெலிவரி மேனேஜராக இருக்கேன் டாடா கன்சல்ட். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, எம்டெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இன்ஃபோசிஸ் போய் ஜாயின் பண்ணி 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். தென் பிஏ இங்கிலீஷ் படித்தேன், பிஎட் மேக்ஸ் படித்தேன். இப்போ ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருக்கிறேன், ஸ்கூல் எம்ப்ளாயர் அண்ட் வைஸ் பிரின்சிபல். தேங்க்யூ. பழனி. அருண்குமார், நேட்டிவ் வெள்ளோடு பக்கத்தில் கனகபுரம். இந்த ஸ்கூலில் 1986லேருந்து 2000 வரைக்கும் எல்கேஜியிலேருந்து இங்கே தான் படித்தேன். ஆக்சுவலாக நான் இங்கே இந்த ஸ்கூலில் மோஸ்ட்லி எல்லா கிளாஸ்லையும் படிச்சிருக்கேன், எல்லா மிஸ்ட்ரியும் படிச்சிருக்கேன், எல்லா மிஸ்ட்ரி அடி வாங்கியிருக்கேன். அது மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக எல்லா இந்திராணி மிஸ்லேருந்து முதல்ல இருந்து எல்கேஜியில் சாந்தி மிஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. கடைசியாக 12th டியில் வந்து மார்த்தவின்னு ஒரு ரோஸ்னு ஒரு மிஸ் தான், அவங்ககிட்ட அந்த வரைக்கும் படிச்சிருக்கேன். மகாதேவி மிஸ் எல்லா மிஸ்ட்ரியும் இந்த கிளாஸில் மோஸ்ட்லி மேக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். என் நேட்டிவ் கனகபுரம் என்னோட பக்கத்தில். ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் வந்து வந்திருக்கேன். ஐடி முடிச்சுட்டு இங்கே தான் வந்து செட்டில் ஆக போகிறேன். எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சிருக்கிறேன். 8th 12th இங்கே படித்தேன் ஹாஸ்டல். இப்போ ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஈரோட்டில். நான் கனகராஜ், ஸ்ரீ ஜெய்சக்தி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி ஈரோடு பெருந்தர் ரோட்டில் டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அசம்பிளிங் பாயிண்ட் வந்து நம்ம ஷோரூமில் தான். ஸோ யார் எப்படியா இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் யாராவது பார்த்துருவோம். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அவங்க சசிகலா பேசும்போது ஒன்று சொன்னாங்க, 27 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு. நேற்று ஒரு சின்ன கேதரிங் இருந்துச்சுங்க இங்கே. இப்போ படிக்கிற 11th ஸ்டாண்டர்ட் பொண்ணு இதே டவுட்டை வந்து கேட்டேன் அப்படி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கவங்க பக்கத்தில் இருக்கும்போது, சாரி நீங்கள் பிஸியாக இருக்கிறவங்க ஃப்ரீ டைமில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன டைமிங் வாங்கிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் அப்பப்போ வந்து கிளாஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் தேங்க்யூ. நான் கனகராஜ். வெரி குட் ஆஃப்டர்நூன். ஐ எம் டாக்டர் ராஜா. நான் 2nd to 12th இங்கே படித்தேன். எம்பிபிஎஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரமில் பண்ணேன். மாஸ்டர்ஸ் சர்ஜரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அதுக்கப்புறம் லேப்ராஸ்கோபி ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டு ஃப்ரான்ஸில் லேப்ராஸ்கோபி பண்ணேன். முடிச்சுட்டு ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை. இப்போ வந்து காங்கேயத்தில் ஓன் ஹாஸ்பிட்டல் எம்எஸ்ஆர் மெடிக்கல் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். ஆர்கனைசிங் டீம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு உங்கள் எல்லாத்தையும் வர வச்சுருக்கோம். ஹோப் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறோம். 25 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்கள் ரிவ்யூஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ரொம்ப எல்லாம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. வித்யாவாகட்டும், தீபாவாகட்டும், வசந்த் ஆகட்டும், ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். லாஸ்ட் மீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்டிஃபை பண்ண தான் நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். நீங்கள்லாம் கொடுத்த ரிவ்யூஸ் வச்சு தான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் கே சுரேஷ், முத்து சுரேஷ்னா தான் எல்லாத்துக்கும் தெரியும். 10th வரைக்கும் டி செக்ஷனில் படித்தேன். 11th 12th ஏ செக்ஷன். பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். செட்டில் இன் கோயம்புத்தூர். எவ்ரிபன், என் பேர் வந்து லோகநாதுங்க. நான் வந்து 10th வரைக்கும் எல்கேஜியில் 10th வரைக்கும் இங்கே படித்தேன். அதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து கேஎஸ்ஆரில் படித்தேன். அதை முடிச்சுட்டு வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து காயர்பேஸ்ட் யூனிட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபார்மிங்குள்ளே வந்தேன். அதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 வகையான ஃப்ரூட்ஸு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பெருமைக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் மூலிகையில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஹார்ட் சம்மந்தமான அந்த பிளாக்கிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூலிகை இது கொடுத்துட்ருக்கிறேன். அதுவும் சுகருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். என் பேர் ராஜேஷ். நான் வந்து பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கேன். 10th தான் இங்கே ஜாயின் பண்ணேன். 10th பி செக்ஷன். நிர்மலா மேம் இல்லைன்னா என்னோடய லைஃப் நல்லாவே இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 11th and 12th பார்த்தீங்கன்னா நான் ஆர்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் பண்ணேன். தென் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். அப்புறம் எஸ்ஏபின்னு ஒரு இஆர்பி சாஃப்ட்வேர்க்குள்ளே ஒர்க் பண்ணிவிட்டு
லாஸ்ட்டாக பாஷ்லேருந்து குவிட் பண்ணிட்டு ஓனாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறேன்.